Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம முன்னாடி முனிசிபாலிட்டிலாம் டைரெக்டாக போய் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் தான் அப்ரூவல் வாங்குவோம் பில்டிங்க்கு. ஆனால் இப்போ ஆன்லைனில் மாற்றிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் கம்ப்ளீட் சீரிஸ் போட இருக்கிறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எதுக்காக அவங்க சேஞ்ச் பண்ணாங்க, இதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போவோம். Municipality Online Building Plan Approval. நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன், ப்ராமினென்ட் ப்ராசஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ரூவல் சிஸ்டம் ப்ராசஸ், அடுத்தது EDCR ஸ்க்ரூனிட்டி ப்ராசஸ், அப்புறம் என்ன பண்ணோம் ஆப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் ஸ்கோப் ஆஃப் தி சிஸ்டம். நாளைக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷனில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 இதுக்கு கீழே தான் டைரக்டரி ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஃபங்க்ஷன் ஆகுது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆக்ட் மொத்த என்டையர் ஸ்டேட்டையும் கவர் பண்ணுது. இதில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரீஜனல் பிளான் RP, மாஸ்டர் பிளான் MP, டீட்டெயில்டு டெவலப்மெண்ட் பிளான் DDP அண்ட் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் ரீஜனல் பிளானிங் அத்தாரிட்டி SLPA, CLPA, NDTS. மூணாவது பாயிண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் போர்டு ஒரு சட்ட முறையான ஒரு ப்ரொவிஷன் முழுக்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஹெட் ஆஃப் த டைரக்டரில் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நாலாவது பாயிண்ட்டை பார்ப்போம். இதோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அது கூட சேர்ந்ததுன்னா 12 ரீஜனல் டெப்யூட்டி டைரக்டர் RDD, 27 composite local planning authorities CLPA and 8 new town development authorities NDTA. அதெல்லாம் இதுக்குரிய கண்ட்ரோல். அதாவது எதுக்குரிய கண்ட்ரோல் அப்படின்னா, டைரக்டரி ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஃபங்க்ஷன். இதுக்கு கீழே தான் இந்த எல்லாமே இருக்குது. ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃப்ளோ சார்ட்டில் பாருங்கள், டைரக்டரி ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங், இதுக்கு கீழே தான் என்ன ஹெட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் 12 ரீஜியன் ஆஃபீஸ், அடுத்து 37 காம்போசிட் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டிஸ், அடுத்து 8 நியூ டவுன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இது இருக்குது. டிஆர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன், அதாவது ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தான் டிடிசிபினா ஒன்றும் இல்லை, டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். இவங்க பிளான் அப்ரூவல் கொடுக்காங்க. த ஸ்க்ரூனிட்டி இஸ் டன் டூ டைப்ஸ், அதாவது ரெண்டு டைப்பில் நம்மளை கண்காணிப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்று டாக்குமெண்ட் ஸ்க்ரூனிட்டி, செகண்ட் ஒன்று பிளான் ஸ்க்ரூனிட்டி. இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கோம் அப்படின்னா, டாக்குமெண்ட்டோட வேலிடேஷன் பார்க்கும், அடுத்து சைட் வெரிஃபிகேஷன் பார்க்கும், அடுத்து லேண்ட் யூஸ் கிளாஸிஃபிகேஷன், அடுத்து பில்டிங்கோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்காங்க, பார்க்கிங் இருக்கான்னு பார்க்காங்க, அடுத்து ரிசர்வேஷனு, அதுவும் இல்லாமல் நிறையா அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே, அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்க்காங்க. அதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அது நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் மேலே நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, ஃபீஸிபிள் பேராமீட்ரு டிராயிங் எல்லாத்தையுமே எப்படி பார்க்கணும்னா வெரிஃபை பண்ணுறோம். எதுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா, டிஆர் மீன்ஸ் என்னென்னா, டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், லேண்ட் யூஸ், பில்டிங் ஆக்டிவிட்டி, வேரியஸ் டைப் ஆஃப் பில்டிங் பேராமீட்டர்ஸ், அதாவது ஸ்பெஷல் பில்டிங், மல்டி ஸ்டோரி பில்டிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டல் பில்டிங், அதெல்லாம் செக் பண்ணுறோம். டிடிசிபியோட கோர் ஆக்டிவிட்டீஸில் 4 இருக்குது. அதில் இப்போ என்ன எடுத்துருக்காங்கன்னா, கரண்ட்டாக என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, பில்டிங் பிளான் ஸ்க்ரூனிட்டி அண்ட் அப்ரூவல், அதாவது பில்டிங் பிளானுக்கு அப்ரூவல் கொடுக்காங்களா அது மட்டும் எடுத்திருக்காங்க. மொத்தம் 4 இது உண்டு. லேண்ட் பிளானிங், டெக்னிக்கல் அப்ரூவல் ஃபார் லேட் பிளான், அடுத்தது 3வது இப்போ அவங்க எடுத்துருக்கிறது பில்டிங் பிளான் அப்ரூவல், 4வது சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸ் ஆஃப் அப்ரூவல் அப்படிங்கிற எடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிடிசிபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா EDCR. DCR மீன்ஸ் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ். ஈங்கிறது எலக்ட்ரானிக், அதாவது நம்ம நெட்டில் பண்ணுறதுனால இது எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உருவாக்கின கம்பெனி பேர் என்னென்னா கன்சல்டன்ட் வின்சா சொல்யூஷன். அது சென்னையில் இருக்குது. இன் சென்னை இந்த ஆன்லைன் பில்டிங் பிளான் EDCRங்கிறது மூலமாக நம்ம ஈஸியாக டிராயிங் ஃபார்மேட்டில் அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க அதை ஃபுல் அனலைஸ் பண்ணி இமெயிலில் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க அதை பார்த்துக்கலாம். அதை ஆன்லைன் மூலமாக பார்த்துக்கலாம். LPA ஆஃபீஸர் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணுவார். இந்த பாயிண்டில் என்னென்னா, ஸ்க்ரூனிட்டி மாடல்
இடிசிஆர் வந்து எல்பி ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ண கம்ப்ளீட்டாக அது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதாவது டிசிஆர் நார்ம்ஸ் படி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எல்பி ஆஃபீஸர் சொல்லுது. எல்பி ஆஃபீஸர்னால் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு வந்து சொல்லுது. டிசிஆருங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து டிசிஆர் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு 3 டைப்பாக பிரிச்சிருக்கு. என்னென்னா ஸ்பெஷல் பில்டிங், அடுத்து மல்டி ஸ்டோரி பில்டிங், அடுத்து வந்து குரூப் டெவலப்மெண்ட். இந்த 3ஆக பிரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராமினன்ட் ப்ராசஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர். இது வந்து மொதல் டைப்பு ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ரூவல் சிஸ்டம் ப்ராசஸ். அதாவது என்னென்னா ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணி பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ரூவல் சிஸ்டத்தில் வந்து மெயினாக யார் யாருக்கலாம்னா இடிசிஆர் மூலமாக ஆடிட்டருக்கும் அடுத்து எல்பி ஆஃபீஸருக்கும் ரொம்ப யூஸாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட பிளானு எல்லாத்தையும் வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க, ட்ராயிங்கை சப்மிட் பண்ணுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்ளிகண்ட் அவங்க யார் அப்ளிகேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம அனுப்புன ட்ராயிங்கை லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி ஆஃபீஸர் வந்து நம்மளால டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவார். இந்த 3ஆவது பாயிண்ட் எதை மெயினாக டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து டிசைன் பண்ணது மெயினாக வந்து யாருக்காக அப்படின்னா, லைசன்ஸ் பில்டர் லைசன்ஸ் சர்வேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கம்யூனிக் பண்ணி எல்பி ஆஃபீஸர் மூலமாக ட்ராயிங்கை சப்மிட் பண்ணி அதுக்குரிய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத ஆன்லைனில் பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து மெயினாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, கம்யூனிக் பண்ணுறது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, லைசன்ஸ் சர்வே இருக்கும், எல்பி ஆஃபீஸருக்கும் மெயில் மூலமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நார்மல் மக்கள் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஃபைல் மூலமாக ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம பிளான் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லை ஏதாட்டும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத மக்களும் பார்த்துக்கலாம். இந்த பாயிண்டில் நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன் கொண்டு வராங்க. யாருக்கும் அப்படின்னா, லைசன்ஸ் சர்வேருக்கும் எல்பி ஆஃபீஸ் இருக்காங்களா அவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷனை கொண்டு வராங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட டேட்டா பேஸை பொறுத்து இப்போ ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்பி ஆஃபீஸ் தெரியும். நம்ம யாருக்கு அப்ளை பண்ணுறோங்கிற எல்பி ஆஃபீஸரோட டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சுக்கும். இது வந்து 2 பேருக்கும் ஒரு இன்டர்கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம டேரெக்டாக நெட்டில் பார்த்துக்கலாம், அவங்ககிட்ட பேசி பார்த்துக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து ஆன்லைனில் வந்துடும். அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் 2வது பார்ட் என்னென்னா EDCR செக்யூரிட்டி ப்ராசஸ். எல்பி ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து உள்ளே போய் லாகின் பண்ணுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட டிஸ்பிளேல வந்து காமிக்கும். அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, செக்யூரிட்டி ப்ராசஸுக்கு ஒரு நியூ ஃபைலை வந்து எடுத்துக்கிறாரு. 3வது வந்து ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்குரிய என்னென்ன ரெக்யூர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து அவர் சப்மிட் பண்ணுறாரு. செகண்ட் ப்ராசஸ் வந்து கம்பேர் பண்ணுறாரு. எதுக்குன்னா டிசிஆர் ரூல்ஸு கூட வந்து இந்த நம்ம வரைஞ்சிருக்கிற பிளான் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாரு. ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. நம்ம கொடுத்துருக்க டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் மூலமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, OPBAS அதாவது ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ரூவல் சிஸ்டம் அதுக்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இதுதான் EDCR செக்யூரிட்டி ப்ராசஸ்ஸு அப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு பாயிண்டில் பிளான் செக்யூரிட்டி ப்ராசஸ் வந்து ஸ்பீடாகவும் அக்யூரஸாகவும் கன்சிஸ்டன்ஸாக அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெளிவுபடுத்துது. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கோல் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் பிளானிங் செக்யூரிட்டி ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து டெக்னிக்கல் காம்படேட்டிவ் சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்கோப் ஆஃப் தி சிஸ்டம். இதில் மொதல் பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து ஈஸியாக ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அக்யூரசி ஆஃப் ட்ராயிங் ரிசல்ட்டோட அக்யூரஸியும் காமிக்குது. ஸ்பீடாக வந்து செக்யூரிட்டி ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு அப்ரூவல் ப்ராசஸ் நடக்குது. ஈஸியாக வந்து பப்ளிக்கு அதாவது நம்ம மக்களுக்கும் ஆன்லைனுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் வந்து ஈஸியாகுது. நம்ம டைம் வந்து குறைக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் மேனுவல் எரர் நம்ம நார்மலாக பார்க்குறப்போ அதில் இருக்கிற எரரை வந்து இது குறைக்குது. நிறைய இடத்த பேப்பரில் ட்ராயிங்கில் போட்டு வைக்கிறனால நிறைய இடத்த அடைக்கும். ஆனால் வந்து இது வந்து அடைக்காது, ரொம்ப இடத்த சேவ் பண்ணுது. அடுத்தது ஈஸியாக வந்து இதோட டேட்டா வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.